கடவுள் நம்முடைய சொந்த வீட்டிலும் நம்மை சுற்றி இருக்கிற வீட்டிலும் ஆண்டவருடைய அன்பை விதைக்க அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று ஆண்டவர் இயேசு தான் விரும்பிய சீடர்களை தம்மோடு அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, அது யாருடைய அதிகாரம்? தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்து, அவர்கள் எந்த மாதிரி அதிகாரம் தெரியுமா? தீய ஆவிகளை விரட்டுவது, நோயாளிகளை குணமாக்குவது, இத்தகைய வல்லமையை அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பெயரை சொல்லி அழைத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார். 12 பேரை அவர்களுக்கு பெயர் சொல்லி அழைத்து அப்போஸ்தலர்கள் என்ற பெயரையும் கொடுத்து அனுப்புகிறார். இயேசுவின் பெயரால் இவர்கள் செயல்பட அழைக்கப்பட்டார்கள், அனுப்பப்பட்டார்கள். அழைத்தார், அனுப்பினார் என்ற இந்த 2 வார்த்தையும் ரொம்ப ஆழமான வார்த்தை. தன்னுடைய பணியை செய்வதற்கு அவர் அழைத்தார். அதுக்கு தேவை திறமை இல்லை, மாறாக அர்ப்பணிப்பு மட்டும்தான் வேணும். ஏதோ வேற ஒரு காரியத்துக்கு அனுப்பி வைக்கிறார்ல, தன்னுடைய பணியை செய்வதற்கு. அனுப்பி வைத்தல் என்பது வெறுமனே வேற ஒரு ஊருக்கு அனுப்பி விடுறதில்லை, மாறாக தன்னுடைய பொறுப்பை அவர்களுக்கு ஒப்படைக்கிறது. அதுதான் முக்கியம். ஏதோ வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் ஊரை விட்டு ஊர் போங்க அப்படிங்கிறதில்ல. நாமும் அழைக்கப்பட்டோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த 2 வார்த்தையும் திரும்ப சொல்கிறேன். நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டது எப்பொழுது? நம்மையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். நல்லா யோசிச்சு பாருங்கள். குவான்னு கத்திக்கிட்டு இருந்தப்ப நமக்கு பேர் சொல்லி கூப்பிட்டு, நீ ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளை, நீ என்ன பின்பற்றி வரணும் அப்படின்ற ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். நம்முடைய ஞானஸ்தானத்தில் பெயர் சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அதுதான் நம்முடைய அழைப்பு. அடுத்தது அனுப்பப்பட்டது எப்படின்னா, உடனே நம்ம அங்கே போகணும்லாம் நினைக்காதீங்க. ஏதோ வேறு ஊருக்கு நம்ம போகணும் போல் இருக்கு. நம் வாழ்விடமே நாம் அனுப்பப்பட்ட இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழும் இடம்தான் நம்முடைய பணித்தளமே. நம்முடைய குடும்பம், நம்ம பணி செய்கிற இடம், சமூகம், இதுதான். இதுக்காக நம்ம யாரும் வெளியூர்லாம் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு. 1946 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி, அப்போ அன்னை தெரசா இல்லை, அருட்சகோதரி தெரசா, சிஸ்டர் தெரேசா, அவங்க தன்னுடைய ஆண்டு தியானத்தை செய்வதற்காக, அதுக்கு முன்னாடி அவங்க பள்ளியில் சிறந்த ஆசிரியராக, பேர் போன பள்ளியில் சிறந்த ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க டார்ஜிலிங்க்கு தியானம் செய்ய போகும்பொழுது வழியில் ட்ரெயினில் போகிறாங்க. வழியில் பார்த்தா கல்கத்தாவை கடந்து போக வேண்டியது. அங்கே கல்கத்தாவை இந்த ஜன்னல் வழியாக பார்க்கும்பொழுது அங்கங்கே இருக்கிற நிகழ்வுகள், முதியோர்கள், அனாதைகள், அங்கங்கே இருக்கிற அனாதை கை குழந்தைகள், இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கேருந்து போகும்போதே மனசுக்குள்ளே கடவுள் அவங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறார். எம்மா, நீ இந்த மாதிரி பணி செய்யறதுக்கு நீ இப்படிப்பட்ட பணி செய்யலான்னு சொல்லி கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அழைப்புக்குள்ளே இன்னொரு அழைப்பையும் பெற்றுக்கொண்டு இந்த பணியை செய்ய வருகிறாங்க. அந்த பணியை செஞ்சிட்டு இருக்கும்போது தான் நிறைய பேர் கேட்பாங்களாம் அவங்கள்ட்ட போய், அம்மா, நாங்கள் உங்களை மாதிரி சேவை செய்யணும்னு ஆசைப்பட்றோம், நாங்கள் எங்கே வரணும், எங்கே போகணும் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சான், நீ எங்கேயும் வரவும் வேணாம், எங்கேயும் போகவும் வேணாம், உங்கள் சொந்த வீடு, சொந்த தெருவு, சொந்தம் பந்தம், இந்த இடங்கள்லேயே இயேசுவினுடைய அன்பு தேவைப்படுகிற இடத்தில் உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று தான் ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. எனவே கடவுள் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. அதே நேரத்தில் நம்மை சுற்றி உள்ள இடத்தில் அவருடைய அன்பை பிரதிபலிக்கின்ற அழைப்பை பெற்று பணி செய்ய கடமைப்பட்டவர்கள் நாம்.